வாவு சிதம்பரம் பிள்ளையினுடைய பேத்தி பேசின ஒரு வீடியோவை பார்த்து, வாவு சிதம்பரம் பிள்ளை நம்ம பாட்டன், ஆங்கிலேயருக்கு எதிராக சுதேசி கப்பலை இயக்கியவர் வாவு சிதம்பரம் பிள்ளை. தன்னுடைய சொத்து முழுவதையும் இந்த நாட்டுக்காக இழந்த தியாகி. கோயம்புத்தூர்ல போய் சிறையில செக்கிழுத்தார் சார். எவ்வளவு வலிச்சிருக்கும், எவ்வளவு வலிச்சிருக்கும். பாரத தாய் அமர்ந்திருக்கிற தேர் என்று எண்ணித்தானே அந்த செக்கை வாவு சிதம்பரம் பிள்ளை இழுத்தார். அவர் பையன் வாலேஸ்வரன் அவர்களை பற்றி கவிஞர் மரபின் மைந்தன் முத்தையா எழுதியிருக்காரு சார், தெரிஞ்சுக்கங்க. வாவு சிதம்பரம் பிள்ளையினுடைய புத்தகங்கள் நாட்டுடைமையா ஆக்கப்படுது. அதுக்கு ராயல்ட்டின்னு ஒன்று வரும்ல, அந்த ராயல்ட்டிக்கான செக்கை வாவு சிதம்பரம் பிள்ளையின் மகன் வாலேஸ்வரன் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு அதிகாரி வரார். வந்து அந்த செக்கை கொடுக்கறதுக்கு லஞ்சம் கேட்டிருக்காரு சார், லஞ்சம் கேட்டிருக்கிறார். வாலேஸ்வரன் பணம் இல்லைன்னர். அதனால அந்த ராயல்ட்டி பணம் வாவு சிதம்பரம் பிள்ளையின் குடும்பத்துக்கு கிடைக்கவே இல்லை. நன்றி கெட்டு போனோமா சார் தமிழ் சமூகம்? சிறையில செக்கிழுத்தாரே வாவுசி, இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டாரே. நீங்களும் நானும் இன்னைக்கு சுதந்திரமா தெரியணும். வாவு சிதம்பரம் பிள்ளையின் தியாகம் பெருசு இல்லையா? அவருடைய புத்தகங்களுக்கு ராயல்ட்டி செக் கொடுக்கறதுக்கு ஒருத்தமை லஞ்சம் கேட்டிருக்கான் சார். அவனுக்கு வாவு சிதம்பரம் பிள்ளையின் தியாகம் தெரிஞ்சிருந்தா முதல்ல போய் லஞ்சம் கேட்பானா? இப்படி லஞ்சம் ஊழலுக்காகவா நம்முடைய முன்னோர்கள் சிறைக்கு சென்றார்கள்? நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லணும், உன் தாத்தன் ஆங்கிலேயருக்கு எதிராக கப்பல் விட்டவன் வாவு சிதம்பரம் பிள்ளை, காமராஜர் உன் தாத்தன், பாரதியார் உன் தாத்தன். இதெல்லாம் சொல்லணும் சார் நம்ம பிள்ளைகளுக்கு. அதனாலதான் இப்படியான ஆன்மீக சொற்பொழிவுகளை ஏற்பாடு செய்கிறார்கள். திருமுறை படிக்கணும், பாசுரம் படிக்கணும். நீங்க பக்தி இலக்கியத்தில் படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பக்தி இலக்கியத்தை படிக்கலைன்னா தமிழே இருக்காது சார், தமிழே இருக்காது.